ஹாய் ஆல், இது சாட்டர்டே ஈவினிங் நைட் டின்னருக்கு என்ன பண்ணலான்னு ரொம்ப நேரமாக யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ராகி சேமியா ஒரு பாக்கெட் இருந்தது. ஸோ அதில் சேமியா ரெடி பண்ணலான்னு சொல்லி எடுத்துட்டேன். உடனே நேத்ரா அதை பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் ஏதோ பண்ண போகிறேன்னு சொல்லி கிச்சன்லேயே நின்றுட்டு இருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ராகி சேமியா வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஒரு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா உடஞ்சி உதிரி உதிரியாக வராது, கொல கொலன்னு ஆகிடும். ஒரே ஒரு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரைன் பண்ணிவிட்டு இட்லி குண்டால வச்சு வேக வச்சிடலாம். அதுவுமே ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை, சீக்கிரம் வெந்துடும். இடையிலேயே ஆஃபீஸ் விட்டு அருண் வந்துட்டாங்க. எப்போயும் லேட்டாக தான் வருவாங்க, இன்றைக்கின்னு பார்த்து சீக்கிரமே வந்துட்டாங்க. டின்னர் வர இன்னும் ரெடி பண்ணலையா, பசிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாப்கார்ன் பாக்கெட் வாங்கி வச்சது ஒன்று இருந்தது. ஸோ அதை ரெடி பண்ணி ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் வெஜிடபிள்லாம் சேர்த்து தான் சேமியா ரெடி பண்ணியிருந்தேன். சேமியா வேக வச்சு எடுத்ததும் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்ருந்தேன். இது கூட தேங்காய் நெய் சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் வீட்டில் இல்லை, நெய் ஆனால் சேர்த்துக்கல நான். ஸோ நாட்டு சக்கரை மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். இது கூட வந்து தேவையான வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் சேர்க்காம கூட பண்ணலாம். வெஜிடபிள் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். வீட்டில் தேங்காய் இல்லாததால் வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன், தேங்காயில் எதுவும் சேர்க்காம. அது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு பச்சை மிளகா, சீரகம், ஒரு பூண்டு, கொஞ்சமாக புளி, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டா சட்னி ரெடி. தேங்காய் சேர்க்கறதால டேஸ்ட்டில் எந்த பெரிய டிஃப்ரெண்ட்டும் தெரியாது, தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கும். ஸோ ராகி சேமியா ரெடி பண்ணி சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு. நேத்ராக்கு இந்த சேமியா ரொம்பவே பிடிச்சிருந்தது.